ஹாய் தமிழஞ்சர்களுக்கு தலைமை தொண்டர்கள் மற்றும் நம்மளால் நம்பிஸ்க்கு வணக்கம். மார்னிங்லேருந்து இந்த மீடியாவில் எவ்வளோ கேவலமான விஷயம், என்னென்ன விஷயம் பண்ண முடியுமோ, எவ்வளோ கேவலமாக பண்ண முடியுமோ பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேக் நியூஸாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் சிபிஐயில் போயிட்டு அதை தர மாதிரி கேள்வி, சிபிஐ அது பேசுனாங்க, இதை பேசுனாங்க. எப்படி உங்களுக்கு சிபிஐ உள்ள நடக்கிற விஷயம் தெரியும்? உங்களுக்கு எப்படி வந்துச்சு? சிபிஐ விஷயத்தை எப்படி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ண முடியும்? அது வந்து தனியாக நடக்கிற ஒரு விசாரணை. அது எப்படி வருதுன்னு தெரியும். இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தை பண்ணி மீடியா மேலே இருக்க மரியாதையை போகாதீங்க. மக்களோட பிரச்சனையை முக்கியமான விஷயத்துக்கு தோல் கொடுத்து துணை நிற்க வேண்டியது இந்த மீடியாவோட வேலை. உங்கள் ஊடகத்துக்கு முக்கியமான பங்கு இருக்குது, அதை கரெக்டாக வேலை செய்யுங்க ஃபஸ்ட்டு. அப்போ தான் உங்கள் மேலே இருக்க மரியாதை ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கு வரும். ஓகேங்களா? ஒரு சிலர் தாவிக கட்சி ஆக்டிவாகவே இல்லை, எலெக்ஷனுக்கு இந்த பொங்கல் ஏதோ ஸ்கோர் பண்ணிருக்கலாம், ஜனநாயகம் வச்சு இது ஸ்கோர் பண்ணிருக்கலாம், இந்த பிரச்சனை எப்படி காட்டிருக்கலாம், அப்படி காட்டிருக்கலாம், உங்கள் விஜய் பேசவே மாட்டார் அப்படி இப்படின்னு. அந்த கட்சியை கழகத்தை ஓப்பன் பண்ணும்போதே அவருக்கு எந்தெந்த விஷயம் வரும், என்னென்ன பிரச்சனை வரும், அது எல்லாமே எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நல்லா யோசிச்சு தான் அந்த அண்ணன் எங்கள் அண்ணன் கால் வச்சிருக்காரு. அந்த விஷயத்தை அதான் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் கரூர் விஷயத்தை எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா, அவர் பொறுமையாக இருந்ததுனால தான் மக்களோட மனசில் அவருக்கு என்ன விஷயம் பேசணுமோ, என்ன விஷயம் சொல்லணும்னு நினச்சாரோ அது மக்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. இதே ஜனநாயக விஷயத்தை அவர் பேசி தான் புரிஞ்சுக்கணும்னு கிடையாது. தமிழ் மக்கள் எல்லாருக்கும் தெளிவாகவே புரிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த சிபிஐ விஷயத்தை வச்சு எப்படிலாம் ப்ரெஷர் பண்ணுறாங்க, 4 இடத்துல 4 ப்ரெஷர் பண்ணும்போது அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்கக்கூடாது, பொறுமையாக ஹேண்டில் பண்ணோம். எங்கள் அண்ணன் அந்த விஷயத்தை எப்பயுமே கரெக்டாக பண்ணுவார். எனக்கு அந்த அண்ணன் எங்கள் அண்ணன்கிட்ட பிடிச்சி நான் ஃபாலோ பண்ணுற விஷயமே அவர் பொறுமை தான். அவர்கிட்ட நாங்கள் ஹேண்டில் பண்ணி கற்றுக்க வேண்டிய விஷயம் எப்பயுமே நீங்கள் எடுக்கிற முடிவோ எந்த விஷயமா தான் கரெக்டாக மூவ் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆல்வேஸ் ஐ எம் வித் யூண்ணா. அதனால் நான் இந்தமாதிரி நிறைய தளபதி ஃபேன்ஸ் இருக்கும், நான் இருக்கேன், நான் உங்கள் கூட சப்போர்ட்டிவாக இருக்கேன். யார் இருக்கீங்களோ நீங்கள் சப்போர்ட்டிவ் உங்கள் ரைஸ் பண்ணி காட்டுங்க. வி ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணான்னு சொல்லுங்கள்.